பல இஸ்லாமியர்கள் வீடுகளில் அல் குர்ஆன் வசனங்களை எழுதி சுவர்களில் தொங்க விடுகின்றனர். இன்னும் சிலர் ஆயத்துல் குர்சி அல்லது 4 குல் சூறாக்களை வீடு அல்லது கடைவாசலில் ஒட்டிக் கொள்கின்றனர். இன்னும் சிலர் மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற வார்த்தைகளை எழுதி வீடு கடைவாசல்களில் வைக்கின்றார்கள். முஸ்லிம் வீடுகள் என்றாலே தற்பொழுது வாசலில் மக்கா மதினா புகைப்படம் இருக்கும், அல்லது வாசலில் அல் குர்ஆன் வசனம் இருக்கும், அல்லது வீட்டினுள் கடைகளில் அல் குர்ஆன் வசனம் உள்ள ஃப்ரேம்கள் அல்லது மக்கா மதினா புகைப்படம் இருக்கும். இவ்வாறு ஒரு வழிமுறை நமக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? இன்னும் சிலரை பார்க்கலாம், அல் குர்ஆன் வசனம் அல்லது ஆயத்துல் குர்சி அல்லது 4 குல் சூறாக்களை எழுதி வசனத்தில் எழுதி ஒட்டி கொள்கின்றார்கள். இதனால் விபத் ஏற்படலாம், அல்லாஹ் பாதுகாப்பு கிடைக்கும் என்று சிலர் செய்கின்றார்கள். ஆனால் இவ்வாறு செய்வது அல் குர்ஆனை அவமதிக்கும் செயலாகும். இவ்வாறு ஒரு வழிமுறை இஸ்லாம் நமக்கு காட்டி தரவில்லை. பெரும்பாலான வீடுகள் கடைகளில் அலங்காரமாகவும் பரக்கத் கிடைக்கும் என்றும் பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் கண்ணேறு கெட்ட ஜின்கள் வராது என்றும் சுவரில் அல் குர்ஆன் வசனங்களை தொங்க விடுகின்றன. அல்லாஹ் நமக்கு அல் குர்ஆன் இவ்வாறான நோக்கத்திற்கு அருளவில்லை.